நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கார்டன் ஐடியாஸில் பார்க்க போகிறது ஹார்வெஸ்டிங் தான். நம்மளோட கார்டன் சேனலில் சின்ன சின்ன ஹார்வெஸ்டிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது புதினா தான். புதினா செடி பாருங்கள், மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த புதினா செடியை சின்ன சின்ன கட்டிங் மூலயமா ஒரு பாட்லேயும் நான் வச்சுருந்தேன். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பொங்கலுக்கு வாங்கின பானையில் தான் நான் வச்சுருந்தேன். பாருங்கள், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கீரை தாங்க. இந்த தண்டிக்கீரை பார்த்திங்கன்னா அதிக அளவில் விளைச்சல் இந்த தடவை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. மணலில் போட்டதால என்னமோ தெரிலங்க, வேறு லெவலில் விளைச்சல் அதிகமாக கொடுத்துருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் ஹார்வெஸ்டிங்கில் நம்ம இதை கொஞ்சம் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பறித்ததிலே பார்த்திங்கன்னா ஒரு கட்டு அளவுக்கு நம்மளுக்கு சேர்ந்துருச்சு. இன்றைக்கி சமையலுக்கு இதுவே ஏற்றது தாங்க. பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம தோட்டத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு தடவை ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா 2 நல்லா பழுத்த தக்காளி நம்மளோட கார்டன்லேயே அழகாக காய்ச்சிருக்கு. இதையும் நம்ம பறித்து இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பு சுவையான இது தக்காளிங்க. இது நேச்சுரல் உரம் போட்டு வளர்த்ததால என்னமோ தெரில, இயற்கைக்கு மாற்று எதுவும் இல்லைன்ற மாதிரி. பார்த்திங்கன்னா ஒரு பாட்லேயும் நான் ஒரு விதையை போட்டிருந்தேன். பாருங்கள், பார்த்திங்கன்னா ஏற்கனவே அதில் இருந்த பூச்செடிங்க கூடயே ஒரு விதையை நான் பச்சை பயிர் போட்டிருந்தேன். பச்சை பயிர் பார்த்திங்கன்னா எந்த சீசன்லேயும் போட்டாலும் விளைச்சல் அதிகமாக தாங்க கொடுக்குது. ஒரு செடியிலையும் பார்த்திங்கன்னா 10க்கும் மேற்பட்ட காய்களாக காய்ச்சி தள்ளி இருக்குங்க. இந்த தடவை பாருங்கள், ஒரு கை நிறையிற அளவுக்கு பச்சை பயிர் அது காய்ச்சி தள்ளி இருக்குது. இதில் இருக்கிற பச்சை பயிரே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்திருக்கு. இந்த பச்சை பயிரை நம்ம திரும்ப எடுத்தோம்னா ஒரு 10 செடியிலே பார்த்திங்கன்னா 100கணக்கான விதைகள் இருக்குது. இந்த பச்சை பயிரோட விதைங்களை நம்ம திரும்பி போடுறது மூலயமா பார்த்திங்கன்னா ஒரு தோட்டமே நிறையிற அளவுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு பச்சை பயிர் அதிக அளவில் கொடுக்கும். இதுதாங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குறைஞ்ச அளவில் இயற்கையாக பயிரிடுறதில்ல.